கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு மேலே பாளை தொகுதியில் ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது. அதுலேயும் குறிப்பிட்டாப்புல சொல்லணுன்னா மேலப்பாளையம் மண்டலம் அதிக வரி வருவாய் ஈட்டக்கூடிய மேலப்பாளையம் மண்டலம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருது. அதுக்கு எதிர்த்து தான் இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி களம் காணுது. பாளை தொகுதியில் நாங்கள் களம் காண்கிறோம். அதாவது மேலப்பாளையத்தை எந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்காங்கன்னா, பாளையங்கால்வாய்ங்கிறது ஒரு மரண கால்வாயாகவே மாறிடுச்சு. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் இங்கே உள்ள கிளினிக்கில் போனீங்கன்னா கூட்டம் அலைமோதும். அப்படியே ஒவ்வொரு கிளினிக் வெளியிலையும் 20 பேர் 30 பேர் 40 பேர் நிற்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாளையங்கால்வாயை மரண கால்வாயை மாற்றின கடந்த கால அரசுகள் தான் காரணம். அதே மாதிரி மேலப்பாளையத்தை பார்த்திங்கன்னா அடிப்படையான வசதி, ஒரு சுத்தமான காற்று, ஒரு சுகாதாரமான ஒரு இருப்பிடம், ஒரு குண்டு குழி இல்லாத சாலை, எதுக்குமே இந்த கடந்த 30 ஆண்டு காலமாக தீர்வே இல்லை. ஆனால் இந்த மேலப்பாளையம் தான் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு தொடர்ச்சியாக ஓட்டு போட்டது. அப்போ அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எங்கள் மேலப்பாளையத்தை நாங்கள் கேட்குற ஒரு மேலப்பாளையத்துக்காரனா நான் கேட்குறது அதுதான், உங்களை தொடர்ச்சியாக ஜெயிக்க வைக்கிறோம். போன தேர்தலில் கூட எம்எல்ஏ 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தார். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவரில் 7வது இடம். இப்போ அந்த அளவுக்கு இந்த மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது உங்கள் தரப்புலேருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஒரு நன்றி சொல்லி கூட போன முறை ஜெயித்த எம்எல்ஏ வரல. போன முறை ஜெயித்த எம்எல்ஏ இந்த ஊருக்கு ஒரு நன்றி சொல்லி கூட வரல. அப்புறம் அதோட ஆத்திரம், அதோட ஆதங்கம் தான் என்ன செய்யுது? இன்றைக்கி தமிழக வாழ்மை கட்சி சார்பாக நான் உமர் கேமரா சின்னத்தில் இன்றைக்கி எலெக்ஷனில் நிற்கிறேன். அதுக்கு காரணம் இந்த மக்களுக்கு, இந்த மேலப்பாளையத்து மக்களுக்கு இந்த எம்எல்ஏ செஞ்ச துரோகம் தான். இது நான் மட்டும் தனிப்பட்டு எடுத்த முடிவு கிடையாது. இந்த ஊரில் இருக்க ஊர் நலன் விரும்புகிற பெரியோர்கள், ஜமாத்தார்கள், பல கட்சிகள், பல இயக்கங்களில் உள்ளவங்க அவங்க சொன்ன கருத்து தான். இப்போ நாங்கள் கூட இப்போ தலைவர் என்ன பாளை தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், எனக்கு நிற்குவதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் மேலப்பாளையம் மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க என்ன காரணம் நினைக்கிறாங்கன்னா, இந்த மேலப்பாளையத்து மண்ணிலேருந்து வாக்காளர்கள் தான் தேடுறாங்களே தவிர எந்த கட்சியுமே வேட்பாளர்களை தேட மாட்டாங்கிறாங்க. ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சியிலேருந்து எஸ்டிபியோட நெல்லை முபாரக் அவர்கள் நிற்கிறதாக ஒரு தகவல் வருது. அப்படி அவர் நிற்கும் பட்சத்தில் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு எங்கள் தலைவர்கிட்ட நான் சொன்னேன். அவரும் என்ன செஞ்சார்? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அங்கங்கே உள்ள எந்தெந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் அதை எடுத்து சந்திக்கிறதுக்கு தயாரிக்கிற கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்கள் ஒரு பொதுப்படையான ஒரு கொள்கை, அது வேற. அது தவிர்த்து அந்த மக்கள், மண்ணின் மக்கள் அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, அதுக்கு எந்த காலத்திலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவரோ தடங்களாகவோ எதிர்ப்போ தெரிவித்ததில்லை. இந்த அடிப்படையில் தான் நான் இன்றைக்கி பாளை தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன். இன்றைக்கி பெரிய அளவில் மக்களோட ஆதரவு இருக்குது. வெளிப்படையாக அவங்களால ஆதரவு தெரிவிக்க முடியல. இப்போ நாங்கள் போய் சந்திக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, ஆனால் தயவு செய்து நீங்கள் இந்த எடுத்த புகைப்படத்தை நீங்கள் போடாதீங்க, ஆனால் எங்களோட ஓட்டு உங்களுக்கு தான். அந்த அளவுக்கு இந்த பகுதியை அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பகுதியை ஒரு கீழ்மட்டமான நிலையில் வச்சுருக்காங்கிறது ஒவ்வொரு மேலப்பாளையத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களோட ஒரு மனக்குமுறலாக இருக்குது. அந்த மனக்குமுறலோட வெடித்து வர ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி அன்னைக்கு இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பேரிடியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் எந்த ஒரு கட்சியும் மேலப்பாளையத்தில் என்ன செய்யாது? வாக்காளர்களை தேடாது, வேட்பாளர்களை தேடும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு மேலப்பாளையத்து மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவு மே 4ஆம் தேதி கண்டிப்பாக தெரியும். நீங்கள் பாளை தொகுதியில் போட்டிடுறீங்க, பாளை தொகுதி மக்களுக்காக இன்னும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு வச்சுருக்கீங்க? என்ன மக்கள் என்ன எதிர்பார்க்கணும் நீங்கள் போய் ஓட்டு போடுறீங்க? அதாவது அரசு சார்ந்து நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அரசு சார்ந்த திட்டங்கள் கொடுத்தாலும் அது ஒரு நெடுங்கால அளவுக்கு அரசுக்கும் ஒரு சுமையாக ஆகாமல், அதே நேரத்தில் மக்களோட அதாவது அரசு ஏதாவது திட்டம் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பணம் தேவை. அதுக்கு என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி மேலப்பாளையம் மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னா வரி கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாகிடுச்சு. சொத்து வரி 100 மடங்கு அதிகமாகிடுச்சு.
அப்போ இந்த மாதிரி இல்லாமல் நான் ஒரு திட்டம் நாங்கள் யோசிச்சுருக்கோம். நான் சொல்கிறேன்னே, அதாவது ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் அது இஸ்லாமியர்களாகட்டும், இந்துக்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், மற்ற எந்த மதத்தினை சேர்ந்தவர்களாகட்டும், அவங்களோட வழிபாட்டு தலங்கள் இருக்குது. அதுக்கு வந்து மின் இணைப்புக்கு பார்த்திங்கன்னா அதிகமான செலவு பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும். அதுக்கு மேலே வரும்போது பொதுவாகவே ஒரு பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா 8000 10,000 வரும், கோயில்கள் அந்த மாதிரி வரும். நாங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கோன்னா, ஒவ்வொரு கோயிலாகட்டும், மசூதி ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், இல்லை எந்த வழிபாட்டு தலமாகட்டும், அங்கே உள்ள தேவைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 1 கிலோவாட்டிலேருந்து 3 கிலோவாட் உள்ள சூரிய ஒளி மின்சாரத்தை அதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது எங்களோட வாக்குறுதியில், இந்த தொகுதியில் என்னோட வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியாக இருக்குது. இதை போல தான் நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம நிறைய திட்டங்களை யோசித்து வச்சுருக்கோம். இந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது என்ன ஆகுன்னா, அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரி சுமையும் ஆகாது. அந்த பண சுமை வரும்போது நேர எதிர என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு போய் மக்கள் தலையில் தான் வைப்பாங்க. இன்றைக்கி வாக்குறுதி கொடுத்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏதேதோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அப்புறம் அந்த சுமையை குறைப்பதற்கு என்ன செய்கிறாங்க, அதே அரசாங்கம் இதே மக்கள் மேலே வரி சுமையை போட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க, கஷ்டத்துக்குள்ளாக்குறாங்க. அது இல்லாத மாதிரி பல அற்புதமான திட்டங்கள், அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வத்தோட திட்டங்களை வந்து நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். ஒவ்வொரு வாக்குறுதிகளும் இந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் அறிவிப்போம். பாளையம் கால்வாய் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சிறு வயசில் இருக்கும்போது 90 காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து அந்த ஆற்றுல குளிப்போம். நினச்ச நேரத்தில் அந்த வாய்க்காலில் வந்து எப்போ நினச்சோம், மதியம் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 3:30 மணி 4 மணிக்கு என்ன செஞ்சுருவோம், எங்கள் தொழுகை முடிஞ்சால் நேராக போய் தண்ணியில் போய் ஒரு விரால் அடித்து தண்ணியில் போய் குளித்து கொண்டாடுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு, பாளையம் கால்வாய்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மரண கால்வாயே மாறிடுச்சு. அந்த ஏரியாவில் வந்து கொசுக்களோட மிகப்பெரிய ஃபேக்ட்ரின்னே சொல்லலாம். அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த கால்வாயை சுற்றி, அதாவது மேலப்பாளையத்தை சுற்றி ஒரு மரண கயிறை வச்சு மடக்கின மாதிரி இருக்குது அந்த பாளையம் கால்வாய். அங்கே உற்பத்தியாகிற கொசு, அதனால் ஏற்படுற உடல் சுகாதார கேடு, இதனால் நீங்கள் கொடுக்குற அந்த 1000 ரூபா 2000 என்ன ஆயிடுது, ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே கிளினிக் அந்த காசு போயிடும். அதுக்கு வந்து முழுமையான ஒரு முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாளையங்கால்வாயில் போய் சேர்ற சாக்கடையை தடுக்கணும். அது வந்து கோடிக்கணக்கில் 50 கோடி 60 கோடிலாம் தேவையில்லை, ஒரு பைப்பு தான். அதாவது எல்லா தெருக்கள்லையும் பின்னாடி இருந்துக்க சாக்கடையை கொண்டு போய் ஆற்றுல கலக்குறாங்க. அந்த ஆற்றுக்கும் அந்த வீடுகளுக்கும் இடையில எப்படி பார்த்தாலும் 8 அடியிலேருந்து 13 அடி கரை இருக்குது. அந்த கரையில் ஒரு பைப்பை பதிச்சு இந்த சாக்கடை அந்த பைப் மூலமாக ஊருக்கு வெளியில் கொண்டு போயிட்டாலே முதல்ல அந்த சாக்கடை கழிவு நின்றும். அதுக்கப்புறம் அதை தூர்வாரி 2 புறமும் உங்களுக்கு அந்த அழகிய முறையில் கற்களால் வந்து கரையை கட்டி அருமையான முறையில், நீங்கள் அந்த பாபநாசம்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அருமையான அதே முறை ஒரு வாய்க்காலை மீட்டெடுக்கும் தமிழக வாழ்மை கட்சி. தமிழகத்துக்கு வேலையை வழங்கணும்னு சொல்லி வாழ்வுரிமை கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி அதாவது தமிழக வாழ்மை கட்சியோட கொள்கையில் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, மத்திய அரசில் 80% தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் 80% வந்து தமிழருக்கே வேலை. தமிழக அரசில் 100க்கு 100% தமிழருக்கே வேலைங்கிறது இந்த பன்னெடுங்காலமாக இந்த வந்து குரல் எழுப்பிட்டே வரோம். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், இங்கே இருக்கிற நேஷ்னலைஸ் வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே முக்காசி பேர் என்ன இல்லை, தமிழருக்கு வேலை இல்லை. இதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. இதை மாற்றி அமைக்கணும். இன்றைக்கி ஒரு கனரா பேங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அது எந்த தேசியமயக்கப்பட்ட எந்த வங்கிக்கும் நீங்கள் போங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் இருக்கானா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 பேர் யார் இருக்காங்கன்னா வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு மிக மோசமான சட்டம் கடந்த அரசாங்கத்தில் கொண்டு வந்தாங்க. அதாவது இங்கே இந்தியா முழுக்க இல்லை, உலகத்தில் எங்கே இருந்தாலுமே தமிழக அரசில் வேலைக்கு வந்து அவங்க வேலையில் சேரலாம். 2 வருஷம் டைம் தமிழ் படிக்கிறதுக்கு 2 வருஷம் வந்து கழித்து படித்தா கூட போதும், அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அதை கையெழுத்து போட்டார். அதையும் மிக கடுமையாக ஒரு போராட்டத்தில் பண்ணி அதை மாற்ற வச்சதும் எங்கள் கட்சி தலைவரும் எங்கள் கட்சியும் தான். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது அப்படி கிடப்பிலே போட்டாங்க, அதை பற்றி கேட்டுருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து, அதாவது இது எப்படி பார்க்கணுன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது என்ன சொல்கிறது, இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க.
அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது உழைப்பவர்களுக்கு பாடுபடுற கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியை அது கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, உடனே வாக்கு செலுத்திட்டாங்க. வாக்கு செலுத்தி அந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இடபிள்யூஎஸ் அப்படின்னு நினைக்கிறாரு, அந்த இதை வந்து 10% வந்து படுத்திட்டாங்க. இப்போ இதனால் பயன்படுறது யார்? ஒரு ஒடுக்கப்பட்டவனா, ஒரு தாழ்த்தப்பட்டவனா? கிடையவே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்து பார்ப்பனர்களும் இன்னைக்கு பார்ப்பனர்கள் மூலமாக ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் என்ன செய்யுது, பயப்படுது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா இந்த சாதிக்கான இந்த ஒவ்வொரு சாதிக்கு உண்டான தனித்தனியான பிரதிநிதித்துவம் அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிட்டுனா இன்னைக்கு நடக்கிற இந்த அநியாயம் இருக்குல்ல, இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாமே என்ன ஆயிரும், ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இன்றைக்கி நீங்கள் ஹைகோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், எதுலேயும் பாருங்கள் சாதி வாரி இருக்காங்களா? எத்தனை ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்காங்க நீதிபதிகளாக, எத்தனை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க, எத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் என்ன செய்யுது, மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி சொல்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க மறுத்து சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி, ஏன்னா அவங்களோட கருத்தோட ஒரு இடைஞ்சலாக வருது. சுப்ரீம் கோர்ட்டில் பாபர் மசீத் தீர்ப்பு வழங்கின நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப ஈஸியாகிட்டு, நான் இப்போ தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி போய் நான் என்ன பண்ணேன்னு சொன்னார், எல்லாருக்குமே தெரியும். அவர் போய் அவர் வந்து ஒரு இந்து, அவர் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது நமக்கு எந்த வந்து ஆட்சேபனும் இல்லை. ஆனால் ஒரு நீதிபதியாக இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கும் போது நான் இந்த மாதிரி போய் ஜபம் இது பண்ணிட்டு வந்து தான் பண்ணேன், தியானம் பண்ணிட்டு வந்து பண்ணேங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமிய மக்களோட எண்ணங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நடுநிலையான ஒரு நீதி, நம்ம நீதிமன்றத்தை நம்பி இந்த சமுதாயம் இருக்குது, நீதிமன்றத்தை நம்பி இந்த சமுதாயம் இருக்குது, அது மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கு. ஆனால் அந்த நம்பிக்கையை உடைச்சி சுக்குநூறாக்குனது யார்? இதுக்கெல்லாம் காரணமே இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு வந்தால் அந்தந்த சாதியோட ரெப்ரசன்டேஷன் வந்துடும். அது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் முடிஞ்சிருங்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க இவங்க இடபிள்யூஎஸும் இந்த பெண்களுக்கு 50%. இன்றைக்கி பெண்கள் நம்ம எல்லா சாதியிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களே படித்தவர்கள் இப்போ முதல் பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ இன்னும் பெண்களுங்கும்போது அவங்க அதுலேயும் அட்வான்ஸாக வராங்க. இதெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சி. இது அதிகார வர்க்கம் தன்னோட அதிகாரத்தை தன் சமுதாயத்திலே அப்படி சேர்த்து வச்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இது பெண்களுக்கு 50% கொடுங்க. நிறைய பேருக்கு தெரியல, பெண்களுக்கு 50% கொடுக்க தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பெண்கள் படித்தவர்கள் யார்? படித்தவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்? நம்ம வீட்டு பெண்களுக்கு இப்போனா நம்ம ஒரு ஆளை அனுப்பிட்டு இருக்கோம், ஒரு காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் முதல்நிலை பட்டதாரி ஆண்களை கொண்டுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது பெண்களையும் கொண்டு வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம 50 விழுக்காடு பெண்கள் கொடுக்கறது, இடபிள்யூஎஸ் ஸ்கீம் கொடுக்குறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, திரும்ப எந்த சாதி கிட்டத்தட்ட 75-76 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டிச்சோ அவங்க அந்த அதிகாரத்தை இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் தக்க வச்சு கொள்றதுக்கு உண்டான சூழ்ச்சியாக தான் இதை பார்க்குறேன். அதனால் சாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு.